குக்கு வித்து கோமாளி சீசன் 7ல இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் வாரம். ஆரம்பத்திலேயே டபுள் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் ஒரே டீம்ல இருந்து தான் இந்த 2 எலிமினேஷனும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பவே எந்த 2 ஜோடி எலிமினேட் ஆக போகுது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. பிளான் பண்ணி தான் தூக்குறாங்க அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ முதல் எடுத்த உடனே சனிக்கிழமை எபிசோடு பேரிங் நடக்கும் இல்லையா? ஸோ பேரிங்கே இந்த வாரம் ரொம்ப சூப்பராகவே நடந்துச்சு. கேம்ஸ்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த வாரத்தோட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டீம் ஆரஞ்சு டீம் கான்செப்ட் முடிய போகுது. ஸோ இதுதான் கடைசி வாரம் இந்த ஒயிட் டீம் ஆரஞ்சு டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரிங் நடந்து முடிஞ்ச உடனே இதயம் முரளி டீம்லேருந்து இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதாகர் இன்னொரு ஹீரோயின் இவங்கெல்லாம் கூப்பிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ரக்ஷனு டிராவிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களாட்டுக்கு. ஸோ அவங்களையும் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணாங்க. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா பண்ணுறது, மாவை பிழைஞ்சி பரோட்டா சுடுறது. எந்த டீம் அதிகமான பரோட்டா சுடுதோ அந்த டீம் தான் வின்னிங்கு. ஸோ இப்போ ஒயிட் டீம் ஆரஞ்சு டீம் அப்படின்னு 2 டீமாக இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 பரோட்டா சுட்டதுனால அந்த டீம் தான் வின்னர், அட்வான்டேஜ் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதிகமாக அட்வான்டேஜ் டாஸ்க்கு, மெயின் குக்கிங்கு இது எல்லாத்துலேயுமே ஒயிட் டீம் தான் லீடிங்கில் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும், பொறுத்திருந்து பார்க்கலாம்.